மனிதன் தெய்வமாக முடியுமா? முடியும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஆன்மீகம் பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆன்மீகத்தை சொல்றாரு, எதை தெய்வமாகலாம் சொல்றாரு. மனிதனும் தெய்வமாகலாம் திருக்குறள் சொல்றாரு. அந்த பல்லக்கு பொறுத்த அளவில் சொல்றாங்க, இந்த பிறவியில நீங்க நல்லது செஞ்சா பல்லக்கில் உட்காரலாம், அநியாய அக்கிரம அதிக்கிழமை செஞ்சா அடுத்த பிறவியில அந்த பல்லக்கு தோக்க வேண்டியது. காட்டுக்கு போகும்போது பெண்குற்ற கொடை இருக்குமா? கபரி வீசருக்கு பெண்கள் இருப்பாங்களா? விதி முன்னாடி போகுது, தர்மம் பின்னாடி அழுதுட்டு போகுது. ஏன் விஸ்வாமித்திரருக்கு தெரியல? மற்ற அந்த ஜோசி பார்த்து சொல்லியிருக்கலாமல்ல? இந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் தவிர்த்துக்கலாமல்ல? இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்கமானது இலங்கை போருக்கு பிறகு ராமரால் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டதாக ஐதீகம். அதாவது விதி வினை கூழ் வெல்லவே முடியாது. ஆனால் வள்ளுவர் மட்டும் ஒரு இடத்துல வெல்ல முடியும்னு சொல்றாரு.